ராகுல் காந்தியின் பிரச்சாரத்திற்கு செல்வ பெருந்தகைக்கு அழைப்பில்லாததை மறைக்க தனது வீட்டில் வருமான வரித்துறை சோதனை என பொய் சொல்லி சமாளித்ததாகவும், அப்படி ஒரு சோதனையே நடக்கவில்லை என வருமான வரித்துறை விளக்கம் அளித்ததன் மூலமா அவர் நாடகமாடியது தெள்ளத் தெளிவாகியிருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்கார். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் சொல்லி இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் ஒரு கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தியின் ஆங்கில உரையை தமிழில் மொழிபெயர்த்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை ராகுல் காந்தி பேசியதற்கு சற்றும் தொடர்பில்லாமல் தனது மனதில் தோன்றியதையெல்லாம் அடித்துவிட்ட உண்மை இன்றுதான் ராகுல் காந்திக்கு தெரிந்திருக்கிறது போலும். அதனால் செல்வ பெருந்தகையை இனிமேல் தனது கூட்டத்தின் பக்கமே விடாதீர்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார் என்று தெரிகிறது. இதனால் ராகுல் காந்தியின் இன்றைய கூட்டத்திற்கு தனக்கு அழைப்பில்லை என்ற உண்மை தெரிய வந்தால் இன்னும் அசிங்கமாகிவிடும் என்ற பதட்டத்தில் செல்வ பெருந்தகை இன்று காலை தனது வீட்டில் வருமான வரி சோதனை நடப்பதாகவும், தன்னை வீட்டிற்குள்ளேயே சிறைபிடித்து வைத்திருப்பதாகவும் ஒரு நாடகம் ஆடினார். இதனை அடுத்து வழக்கம் போல சினிமா வசனங்கள் பேசி முதலமைச்சர் ஸ்டாலினும் பொங்கல் வைக்க தற்போது சோதனை நடந்ததாக செல்வ பெருந்தகை கூறியது முழு பொய் என்று வருமான வரித்துறை தெளிவுபடுத்தியிருக்கிறது. மேலும் தன்னை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்ததாக கூறிய செல்வ பெருந்தகை வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததில் இருந்து அவர் கூறியது பொய் என்பது உறுதியாகியிருக்கிறது. பள்ளி செல்லும் குழந்தைகள் போல ஒரு சாக்கு சொல்லி மாட்டிக்கொண்டுள்ளார் செல்வ பெருந்தகை. அவரது நகைச்சுவையை நம்பி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் பொங்கல் வைத்திருப்பதுதான் உச்சக்கட்ட நகைச்சுவை. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அடிப்படையிலான விஷயங்களை கூட சரிபார்க்காமல் வடக்கு தெற்கு என்று வசனம் பேசுவது அவரது தேர்தல் தோல்வி பயத்தை காட்டுகிறது. இந்த உதவாகரை கூட்டணி தமிழக மக்களை எத்தனை ஏமாளிகள் என்று எண்ணினால் இப்படி ஒரு பொய்யை துணிந்து சொல்வார்கள் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையினுடைய வீடு, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய அவரது பூர்வீக வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவதாக செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் ராகுல் காந்தி தென் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யும் வேளையில் தன்னை வீட்டிலேயே அதிகாரிகள் சிறைபிடித்து வைத்துள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். இந்த செயலுக்கு முதல்வரும் கண்டித்திருக்கிறார். இந்த நிலையில் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறை ரைடு நடக்கவே இல்லை என வருமான வரித்துறை தெரிவித்திருக்காங்க. இது குறித்து வருமான வரித்துறை கூறியிருப்பது, செல்வ பெருந்தகை சொல்வது போல் அவர் வீட்டில் எந்த ரைடும் நடந்ததில்லை. அதுபோல ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமல் அவரை தடுப்பதாக கூறியதும் பொய் என விளக்கம் அளித்துள்ளது. இந்த நிலையில தான் ராகுல் காந்தியின் ஆங்கில பேச்சை தவறாக செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்திருப்பது குறித்து ட்ரோல் செய்யப்படுகிறார் என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ தேர்தல் நடக்க இன்னும் 3 நாட்களே உள்ளது. நாளையோடு பிரச்சாரம் முடிகிறது. களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் பிரம்மாண்ட பொது கூட்டங்களை விட மக்களுடனான நெருக்கமான சந்திப்புகளே வாக்குகளை தீர்மானிக்கும் காரணியாகவே மாறியுள்ளது. அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முறை தனது தேர்தல் வியூகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை செய்துள்ளது. சுமார் 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா மற்றும் கருணாநிதி காலங்களில் பின்பற்றப்பட்ட திண்ணை பிரச்சார பாணியை நவீன வடிவில் திமுக மீண்டும் கையில் எடுத்திருக்காங்க. பொதுவாக அரசியல் கட்சிகள் பெரிய மைதானங்களில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி பொது கூட்டங்கள் நடத்துவதை கௌரவமாகவே கருதுவர். ஆனால் திமுக நீண்ட காலமாகவே தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதில் கை தேர்ந்தவர்கள். ஒரு சிறிய மேடை, 2 ஒலிபெருக்கிகள் இருந்தால் போதும். அந்த பகுதியின் உள்ளூர் பிரச்சனைகளை பேசி மக்களை கவர்வதில் திமுகவினர் கில்லாடிகள். ஆனால் இந்த முறை திமுக அந்த தெருமுனை கூட்டங்களையும் தாண்டி ஒரு மைக்ரோ லெவல் வியூகத்தை வகுத்துள்ளது. இது வெறும் தெருமுனை கூட்டம் அல்ல, இது ஒரு குடும்ப கூட்டம் போன்றது. ஒவ்வொரு பகுதியிலையும் வெறும் 20 முதல் 25 நபர்களை மட்டுமே ஒருங்கிணைத்து சிறிய குழு சந்திப்புகளை திமுக நடத்தி வருகிறது. ஒரு பெரிய கூட்டத்தில் மேடையில் இருப்பவர் பேசுவதை மக்கள் கேட்டுவிட்டு செல்வார்கள். ஆனால் இந்த சிறிய சந்திப்புகளில் மக்களுடன் கலந்துரையாட அதிக வாய்ப்புகள் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கட்சியின் பிரதிநிதிகள் மக்களுடன் அமர்ந்து சரிசமமாக பேசுகிறார்கள். அரசின் திட்டங்கள் குறித்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை உடனுக்குடன் தீர்க்க முடிகிறது. பெரிய கூட்டங்களுக்கு செல்ல தயங்கும்
மக்கள் தங்கள் வீட்டருகில் இது நடக்கக்கூடிய இந்த சந்திப்புகளில் ஆர்வத்துடன் பங்கேற்கின்றனர். இந்த முறை திமுகவின் இந்த சிறிய குழு கூட்டங்கள் குறிப்பாக பெண்களை மையப்படுத்தியே திட்டமிடப்பட்டுள்ளன. மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் போன்ற அரசின் சாதனைகளை வீட்டின் இல்லத்தரசிகளிடம் நேரடியாக கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கமாகும். காலை நேரங்களில் அல்லது மாலை நேரங்களில் பெண்கள் கூடும் இடங்களில் இந்த பேச்சாளர்கள் சென்று திமுகவின் தேர்தல் அறிக்கையையும் சாதனைகளையும் விளக்குகின்றனர். பெண்களிடம் பேசும்போது அவர்கள் சந்திக்கும் விலைவாசி உயர்வு, கல்வி உதவித்தொகை போன்ற அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய விஷயங்கள் திமுகவினர் முன்வைக்கின்றனர். இது மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆரம்ப காலங்களில் வலுவாக வளர்ந்ததற்கு இதுபோன்ற சிறிய ரக கூட்டங்களே காரணம். 1960 மற்றும் 70களில் ஊர் ஊராக சென்று திண்ணைகளில் அமர்ந்து மக்களிடம் திராவிட கருத்துக்களை கொண்டு சேர்த்தனர். காலப்போக்கில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் பெரிய டிஜிட்டல் திரைகளும் சமூக வலைதள பிரச்சாரங்களும் முன்னுக்கு வந்தன. இருப்பினும் பழைய பாணி பிரச்சாரமே எப்போதும் வெற்றியை கொடுக்கும் என்பதை உணர்ந்து 45 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த பழைய பாணியை திமுக கையில் எடுத்துள்ளது. இது ஒருபுறம் ஆச்சரியத்தை தந்தாலும் மறுபுறம் இது மற்ற கட்சிகளையும் யோசிக்க வைத்துள்ளது. அரசியலில் எத்தனையோ மாற்றங்கள் வந்தாலும் மக்களின் கண்களை பார்த்து நேரடியாக பேசி அவர்களின் மனதை வெல்வதே சிறந்த அரசியல். திமுகவின் இந்த அடுத்த கட்ட நகர்வு வாக்காளர்களுடன் ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரம்மாண்ட மேடைகளை விட இந்த சிறிய அன்பு சந்திப்புகள் தேர்தல் முடிவுகளில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் தேர்தல்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியை காட்டி வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் சிறப்பாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதால் அறிவாலயம் தரப்பு மகிழ்ச்சியில் இருக்கிறதா. இரண்டு பேரின் தேர்தல் பணிகள் ஸ்டாலினை குளிர வைத்தும் இருக்கிறதாம். தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் தற்போது சூடு பிடிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஆனால் ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்கள் பெரிதாக பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. ஆனால் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் ஆகியோரின் பிரச்சார கூட்டங்கள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கேப்டன் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கின்ற மிக முக்கியமான தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய தேமுதிக தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டத்தை வெகுவாக ஈர்த்து வருகிறது. பழைய நினைவுகளையும் விஜயகாந்தின் மக்கள் சேவையையும் நினைவு கூர்ந்து அவர் பேசும் உணர்ச்சிகரமான பேச்சுக்கள் பெண்களையும் இளைஞர்களையும் அதிகளவில் கவர்ந்துள்ளன. கேப்டனின் லட்சியத்தை நிறைவேற்ற திமுக கூட்டணியை ஆதரியுங்கள் என்ற அவரது வேண்டுகோளுக்கு தொண்டர்கள் மத்தியில் பலத்த ஆதரவு கிடைத்து வருகிறது. பல இடங்களில் மக்கள் சாலையோரங்களில் நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மிக எளிதாக மக்களுடன் கனெக்ட் ஆகும் வகையில் பேசுகிறார். அவர் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் விதமே மக்களை எளிதாகவே கவர்ந்தும் விடுகிறது.